யாரு? அண்ணம்மா. சொல்லுமா. ஏமா ரொம்ப பிஸியா இருக்கேன், நீ ஒரு 3 மணிக்கு போன் போடு, நான் என்ன ஏதுன்னு பார்த்தேன். என்ன நிறைய வேலையா கடந்து கிடக்கு. சரி. ஹலோ ஹலோ ஐயா. சொல்லுங்க ஐயா. அதுவா ஐயா. ஹலோ ஐயா. பாக்குறேன் சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. சரி வச்சிரவா. அப்புறம் கூப்பிடுங்க ஐயா. ஐயா. யாருமா நீ? நாதாயா. நாதானா? நாதாயா. ஐயா. எழுதி போட்டு 6 மாசமா நிறையா நடக்கிறேன், பார்த்து சொல்லுங்கய்யா. பாருங்கய்யா. ஒரு சொட்டு தண்ணி இல்ல, 2 நாளா இந்த குழாயில வேற தண்ணி வரல, இன்னைக்காவது வருதான்னு பாக்கலாம். ஆட கடவுளே, இன்னைக்கும் தண்ணி வரலையா? இதே பாடா இருக்குது இந்த ஊர்ல. 2 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணியே வருது, வந்தாலும் 2 குடத்துக்கு மேல மீறவும் மாட்டேங்குது. என்னதான் பண்றாங்களோ இந்த ஊர் பெரிய மக்கள்லாம். கொடுமடா இந்த ஊர்ல, பெரிய தொல்லையா இருக்குது நம்மளுக்கு எல்லாத்துக்கும். என்ன கண்ணம்மா, இன்னைக்கு இந்த குழாயில தண்ணி வரலையா? ஆமாக்கா, இதே பொழப்பு தான் இந்த ஊர்ல, என்ன பண்றது? இன்னைக்கு இதே பொழப்பு தானா? ஆமா, ரொம்ப நாளா ஊருக்கு உன்னை ஆளவே காணமா, எங்க போயிருந்த? என் மக ஊரு ராசிபுரத்துக்கு போயிருந்தேன்க்கா. உனக்கண்ணா 4 ஊர்ல சொந்தக்காரங்க இருக்காங்க, நீ தான் போயிட்டு வருவ. நீ சொல்லுவ, நானே நொந்து நூலா வந்து நிக்கிறேன். அதுக்கு எதுக்கு இப்படி கழிச்சுக்கிறத? நானே என் மருமக இறந்து 1 வருஷம் ஆச்சு, தவசத்துக்கு போயிருந்தேன். அது மட்டுமா, என் மக வேற 2 பிள்ளைங்களை வச்சுட்டு அவ்வளவு கஷ்டப்படுறாக்கா. இந்த சின்ன வயசுல விதவை ஆயிட்டு அவ படுற கஷ்டம், ஐயோ இந்த ஆண்டவன் என்னைய கொண்டு போக மாட்டேங்கிறியா. இந்த விதவை பென்ஷன் வேற இந்த கவர்மெண்ட்ல தர்றாங்கல்ல, அதுக்கு வேற எழுதி போட்டா இந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல இந்த பாவி பயலுதான் நம்மளுக்கு கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்கக்கா. இதுக்கே அலைய வேண்டிய பொழப்பாவே இருக்குது எனக்கு, என்ன பண்றது? சரி வாக்கா, போயிட்டே பேசுவோம். ஐயோ, நீ சொன்ன பின்னாடி தாண்டி எனக்கு யாவும் வந்துச்சு. என்ன ஊர்ல விஷயம் இருக்கால, அவ ஏதோ ஒரு சட்டத்துல எழுதி போட்டா 30 நாள்ல தகவல் வந்துருன்னு சொன்னாடி. அப்படி என்னக்கா சட்டம்? அது என்ன சட்டமோ, அவளே ஏதோ ஒரு சட்டத்துல எழுதி போட்டா வரும்னு சொன்னா. சரி வாடி, சாயந்தரம் விஷயம் போய் பாப்போம். சரிக்கா, வாரேன் சாயந்தரமா போய் பாப்போம், என்னன்னு தான் கேட்டுருவோம். சரி சரி வா போ. அடிக்குது. ஊர் பெரிய மனுஷனா பொறுப்பெடுத்தது பெரிய தப்பா போச்சு. எதுக்கெடுத்தாலும் என்னத்தான் கூப்பிடுறேன். ஊர் பொதுவுல ஒரு கொலை கேட்டு 6-7 மாசமா அலையிறேன், அதுக்கு ஒரு தகவலை காணும். கேட்க போனா பேப்பரை சுற்றி வச்சு காதை குடஞ்ச மினிட்டா இருக்காரே தவிர நம்மளை பார்க்க மாட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ணட்டேன்? ஏண்டா இங்க ஒரு உட்காந்துருக்கேன், என்ன எதுவும் கேக்குறியா? ஒரு வெத்தலாம் கொடுக்க சொல்லி காலையில இருந்து வைக்கிறேன். கிளவி, 1 ரூபாய்க்கு வெத்தலை 1 ரூபாய்க்கு வெத்தலைன்னு ஒரு நாளைக்கு 10 வருஷம் வாங்கி திண்டு ஆடு கொலைய மாட்ட மாதிரி அங்க திண்டுக்கு இருக்க. ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாளைக்கு தலையில கொம்பு முளைக்க போகுது, கொம்பு. ஏண்டா தலை வலிச்ச மாத்திரை வாங்கி போடு, இங்க வந்து கத்துற. ஐயோ, இந்த காது கேட்காத கிளவி, நம்ம ஒண்ணு சொன்னா அவ ஒண்ணுதான் சொல்ற. வாரு, வீடெல்லாம் வீடாவா கிடக்கு, போட்டது போட்ட மாதிரி கிடக்கு. எங்க போயிட்டான்றதுல என் பொண்டாட்டின்றவ. ஏமா பொண்ணம்மா, ஏ பொண்ணம்மா, எங்க போயிட்டான்னு தெரியல. ஏ பொண்ணம்மா, என்னம்மா சொல்ற? நான் என்ன செய்வேனே தெரியல. எந்த சாமி செத்து போனது?
சாந்தி செத்து போயிட்டாங்க. எந்த சாந்திமா சொல்ற? ஏங்க அந்த சாந்தி தாங்க செத்து போயிட்டாளே. ஐயோ நான் என்ன செய்வேன்? எந்த சாந்திமா? ஏங்க அந்த நாடகத்துல வர குறிஞ்சி மலர் நாடகத்துல வர சாந்தி செத்து போயிட்டாங்க. கேளுச்சிருக்கி இங்க நான் பதறி போயிருக்கேன். உனக்கு குறிஞ்சி மலர் நாடகத்து கேக்குதா? அங்க டிவில செத்து போனாலும் அந்த பொம்பளை வந்து இங்க சொல்லிக்கிருக்கான். கொல்லப்ப பெருமாறு கொல்ல. போ போய் முத ஒரு டீயை போட்டு கொண்டு போ. போய் டீயை போட்டு எடுத்துக்காமா போமா. அதுக்கு கட்டாதீங்க. எனக்கு 8 சீமையிலி பொண்ணு கிடைக்காம எனக்கு கட்டி வச்சிருக்காம இருந்த பொம்பளைய முத இந்த எளிமை அடிச்சுக்கொள்ளுங்க. எனக்கெல்லாம் அவளை எதுக்கு கட்டி வச்ச நீயே? இப்பயாவது நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்டையே. ஏ கிழவி காது கேட்கல நீ பேசாம இரு. என்ன மாதிரி பேசுன காது ரெண்டு அறுத்து போய் அறுத்து பேசாம இரு. ஏண்டா இருக்கிற ஒருதோடு உன் பொண்டாடி கொடுத்து நான் என்னடா பண்ணுவேன்? ஆமா செத்து போனா வரும் கொப்பத்தா அவளுக்கு போட்டு அழகு வாங்க போறேன். ஏமா அந்த டீயை கொண்டுக்காமா சீக்கிரத்துல. எழுவி கூட பேசி பேசி உயிர் போகுது. வேற விட்ட பேச உயிர் போயிடும். ஏமா உனக்குலாம் கொஞ்சமா அறிவு இருக்கா இல்லையா? சீனி இப்ப உப்பு போட்டு கொண்டு வந்துருக்க டீல. ஐயோ உப்பு போட்டுட்டா? எங்க வீடு இருட்டா கிடக்குன்னு தேங்க உப்பு எது சீனி எதுன்னு தெரியாம போட்டேன். குடும்ப சீனியை போட்டு கொண்டு வரேன். ஏண்டி இப்படியா கொதிக்க கொதிக்க கொடுப்ப? கொஞ்சம் ஆத்தி தான் கொடுத்தா என்ன? என் மகனுக்கு நாக்கு சுட்டுதுவாரு. ஏ கிழவி நீ பேசாம சும்மா உட்காந்து இழுத்து விட தெரியாம குடும்ப போய் போட்டு வரேன். போட்டாமா இந்த போன் வேற. ஹலோ என்னடா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏமா இந்த உன் மகன் பேசுறாங்க வா. என்னங்க பயனாங்க? ஆமா என்னது என்னது பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சாங்களா? ஐயோ என் பிள்ளைய பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே அனுப்பி விட்டாங்களா? நல்லா எல்லாம் கேட்டு வாங்கலாம்டா. ஜாதி சான்றிதழ் தானே இன்னொரு 8 மாசத்துக்கு இப்பதானே அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். எப்படி வாங்கிடலாம்டா? ஏன் பதற வாங்கிடலாம்டா. நீ பேசாம இருடா. பைக்ல வாத்தியார்ட்ட சொல்றேன் நான் பாத்துக்கிட்டேன். ஆமா இப்படித்தான் மாசம் மாசம் சொல்றீங்க. வீட்டுல அரிசி இல்ல பருப்பு இல்ல எண்ணெய் இல்ல. நானும் ரேஷன் கார்டுக்கு எழுதி போட்டு இப்படி நடையா நடந்து தவிச்சிட்டு இருக்கேன். இதுக்கு என்ன ஏதுன்னு நீங்க கேக்குறீங்களா? ஏமா நீ ரேஷன் கார்டுக்கு அலையிற, நானும் இங்க கொலா பிரச்சனைக்காக அலையிறேன். அங்க என் மகன் சாதி சான்றதுக்காக அலையிறேன். இப்படியே குடும்பமே அலைய வேண்டியதாமா நம்ம விதி. உன்னைய போய் என் தலையில கட்டி வச்சாங்க பாரு. எல்லாம் நேரம் எல்லாத்துக்கும் காரணம் நீயும் உங்க ஆட்டான் தான் காரணம். உன்னைய கட்டி வச்சாங்க பாரு. எனக்கு உங்க அம்மா உங்க அப்பா எல்லாரும் தான் காரணம். இங்க பாரியா எங்க குடும்பத்தை பத்தி இருக்காத. என்ன பத்தி எது வேணாலும் சொல்லு. எங்க குடும்பத்தை பத்தி இருக்க உனக்கு நல்லா தெரியாது. உன் குடும்பத்தை அப்படித்தான் இழுப்பேன். எல்லாத்துக்கும் காரணம் உன் குடும்பம் தான். நீதான் எல்லாரும் தான். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ஏண்டா முதிர் உதவித்தொகை பணத்துக்கு எழுதி போட்டு நடந்து ஓஞ்சு போய் உட்காந்துருக்கேன். புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்துக்கிட்டு அந்த படத்துக்கு போலாமா இந்த படத்துக்கு போலாமா என்ன பேச்சு வெடி கிடக்கு. ஏ கிழவி நாங்க இங்க பதறி போய் பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு படத்துக்கு போறத பத்தி பேசிட்டு இருக்கோம்ன்றியா? உன்னியா இப்ப வாரு. முதிர் உதவித்தொகை எழுதி போட்டு நடந்து ஓஞ்சு போய் உட்காந்துருக்கேன். சரி அங்க என்னடான்னா ஒருத்தன் காதை கொடந்துகிட்டு அந்த இந்த ஒரு பதில் சொல்லாம வெண்ணப்பா திரியிறானே. அத போய் என்னன்னு கேட்க சொன்னதுக்கு என் மகன் கள்ள தூக்கி கொல்ல வரானே. ஒரு பெத்த தாய போய் இப்படி அடிக்க வரீங்க. நல்லாவா இருக்கு இது? ஊரெல்லாம் கேக்குது நீங்க சண்டை போடுறது. ஏன் நீங்க சொல்லக்கூடாதா? இங்க பாரு நாத்துனா இந்த கண்ணம்மாவை கூப்பிட்டுட்டு உங்களை பாக்கன்னு வரலாம்னு நினைச்சேன். அக்கா நான் கூட தான் என் மகளுக்கு விதவை தொகை எழுதி போட்டு கிடைக்காம அலைஞ்சுக்கிட்டே கிடந்தேன். இவதான் சொன்னா உன்னை ஏதோ நீ சொல்றேன்னு சொல்லிட்டு நான் கூட உன்னை பாக்கலாம் தான்க்கா நினைச்சேன். ரேஷன் கார்டுக்கு எழுதி போட்டு நடையா நடந்து ரேஷன் கார்டும் கிடைக்கல. என் மகன் ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்களா சாதி சான்று வாங்காம. இந்த மனசுல சொல்லி சொல்லி எழுதியே கொடுக்கல ஒண்ணு வாங்கல நாத்துனா. இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல எனக்கு என்ன பிரச்சனை இல்லாம இருக்கு. ஊருக்குழா புதுக்குழா வேணும்னு சொல்லி நானும் அலையிற 6-7 மாசமா அவன் காலை குறைஞ்சிக்கிட்டு எனக்கு ஏதாவது பதில் சொல்றானா ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறான். அப்ப அந்த கடுப்புல நான் வந்துருக்கேன். என்ன கேட்டாலும் எதிர்த்து பேசிக்கிட்டு இவ்வளவு அப்படித்தான் செய்யறா அவளும் அப்படித்தான் செய்யறா. ஊராத்தி அடிச்சு கொள்றது தர வேலை இல்ல.
இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு இருக்கு. இதுக்கா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? இதுக்கு என்னமா தீர்வு இருக்கு? அட ஒண்ணு இல்லன்னா, நம்ம அரசாங்க திட்டங்களோ இல்ல சலுகைகளோ இல்ல மத்த விவரங்களோ தெரிஞ்சுக்கணும்னா இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம்னு ஒண்ணு இருக்குன்னு. அது என்ன தகவல் அறியும் சட்டம்? அது புதுசாதான் வந்திருக்கு. இந்த விவரமா இருந்தாலும் நம்ம எழுதி போட்டோம்னு வச்சுக்கோங்க, 30 நாள்ல வீட்டுக்கு பதில் தேடி வருமே. ஏமா 30 நாள் வந்துருமா? ஆமாங்கிற. இது தெரியாம நான் 6-7 மாசமா அலைஞ்சிட்டேனம்மா. நீங்க மட்டும் இல்லன்னா ஊருக்குள்ள நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரியறதே இல்லன்னா. ரொம்ப ரொம்ப சுலபமான வழி இருக்குன்னா, இது என்னன்னா ஒரு வெள்ளை பேப்பரை எடுங்க, அதுல அனுப்புனர்ல உங்க பேரு உங்க அட்ரஸை எழுதிக்கோங்க. கீழே பெறுநர்ல சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பணும். உதாரணமா இப்போ நீங்க விதவை பென்ஷனுக்கு எழுதணும்னா சமூக நலத்துறை அப்படின்னு அந்த துறையில பொது தகவல் அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு நீங்க எழுதணும். கீழே எந்த துறைக்கு என்ன தகவல் வேணுமோ அதை எழுதுங்க. நீங்க எழுதுனீங்கன்னா வட்டவடங்களுக்கு ரேஷன் கார்டுக்கு எழுதணும், ஜாதி சான்றிதழ்னா தாசில்தார் ஆபீஸ்க்கு எழுதணும். இப்படி எழுதி கீழே தகவல் வேண்டி விண்ணப்பம்னு பொருள்ல எழுதிட்டு கீழே உங்களுக்கு என்னென்ன தகவல் வேணும், எப்ப விண்ணப்பிச்சீங்க, என்ன பண்ணீங்க எழுதி முடிச்சிட்டு கடைசியா அந்த வெள்ளை பேப்பர்லயே ஒரு கோட்டு ஸ்டாம்ப் ஒட்டணும்க்கா. 10 ரூபாய்க்கு ஒட்டி மடிச்சு கவர்ல போட்டு ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பிடணும். என்ன போஸ்ட்? ரெஜிஸ்டர் போஸ்ட். ஆமா, பதிவு தபால்ல அனுப்பிட்டோம்னா 30 நாள்ல நம்மளுக்கு பதில் குடுத்துருவாங்க. அது கண்டிப்பா உறுதி. நான் கூட எழுதி போட்டு எனக்கு வந்திருக்கு. அருமையா சொன்னமா, எங்களுக்கு எல்லாம் நல்லா தெளிவா புரிஞ்சு. ஆனா இதெல்லாம் எப்படிமா அந்த சட்டத்துல உருவாக்குனாங்க? இந்த சட்டத்தை நல்லா யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கே புரியும். அதாவது லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத ஒரு வெளிப்படையான அரசாங்கம் வேணும்னு யோசிச்சாங்களா, அதனாலதான் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது மக்களுக்காகவே இயற்றப்பட்ட சட்டம். முக்கியமான விஷயம், எல்லா சட்டத்துக்கும் வக்கீல் வேணும், ஆனா இந்த சட்டத்துக்கு வக்கீலே வேணாம். நம்மதான் வக்கீல. இவ்வளவு சுலபமான வழி இருந்திருக்கு. இது தெரியாம நான் என் குடும்பத்துல சண்டை ஓட்டு தெரிஞ்சிருக்கேன் பாரு. விடுங்க அண்ணா, இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இனிமே இத பயன்படுத்தி நல்லபடியா இருங்க. நம்ம எழுதி போட்டா பதில் தானா சேர்ந்துரும். ரொம்ப அருமையா தெளிவா சொன்ன. இனிமே நாங்க எதுக்கு அலையணும், பேசாம எழுதி போட்டு வாங்கிடுவோம். ரொம்ப நன்றி. உரிமைகளை கேட்கத்தான சட்டம் இருக்கு, இதுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் துணை இருக்கு. உரிமைகளை கேட்கத்தான சட்டம் இருக்கு, இதுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் துணை இருக்கு. வருஷ கணக்கில் இல்லு தடிக்கும் மனுக்களுக்கு இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் பதில் கொடுக்கும். வருஷ கணக்கில் இழுத்தடிக்கும் மனுக்களுக்கு இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் பதில் கொடுக்கும். உரிமைகளை கேட்கத்தான சட்டம் இருக்கு, இதுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் துணை இருக்கு. உரிமைகளை கேட்கத்தான சட்டம் இருக்கு, இதுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் துணை இருக்கு. ரேஷன் கார்டு வேணும்னு எழுதி போட்ட மனுவும், ஆமா எழுதி போட்ட மனுவும் கிணத்துக்குள்ள போட்ட கல்ல போல கிடக்குதா, கிணத்துக்குள்ள போட்ட கல்ல போல கிடக்குதா. முதியோர் தொகை வேணும்னு எழுதி போட்ட மனுவும், ஆமா எழுதி போட்ட மனுவும் ஆத்துக்குள்ள போட்ட கல்ல போல கிடக்குதா, ஆமா போல கிடக்குதா. தகவல் கேட்டு கடிதம் ஒண்ணு எழுதிடுங்க, தகவல் கேட்டு கடிதம் ஒண்ணு எழுதிடுங்க. கட்டாயமா 30 நாளில் பதில் சேருமுங்க, கட்டாயமா 30 நாளில் பதில் சேருமுங்க. உரிமைகளை கேட்கத்தான சட்டம் இருக்கு, இதுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் துணை இருக்கு. உரிமைகளை கேட்கத்தான சட்டம் இருக்கு, இதுக்கு